பார்ப்பதற்கு அந்த மகாதேவனின் பக்தன் போல் தெரிகிறாய். உன் மூலமாக இன்று நான் மிக ஆனந்தமாக இருக்கப் போகின்றேன். நான் சின்னஞ்சிறு பாலகனிடம் இவ்வளவு சக்தியா? பூரணமாக அழிக்கக்கூடிய சக்தி படைத்ததாகும். தீய சக்திகளின் இரு உருவங்களும் வேறு வேறு மனோபாவத்தை கொண்டதாகும். அவைகள் மனநிலையையும் மாற்றக்கூடியதாகும். அதில் ஒரு சக்தி ஆசையின் முழு வடிவமாக விளங்கும். அதன் பெயர் மது. மற்றொரு சக்தியோ பொறாமையின் முழு உருவமாக விளங்கும். அதாவது கேட்டாப். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இறுதியாக நமக்கு ஒரு வடிவம் கிடைத்துவிட்டது கேதாப். இனி இந்த பிரபஞ்சத்தை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதை யாராலும் தடுக்க முடியாது, எவராலும் முடியாது. ஆம் மது, நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை உள்ளவரான மகாவிஷ்ணு இப்பொழுது யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறார். இப்பொழுது நமக்கருகில் பிரம்மலோகம் உள்ளது. வா, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். பிரம்மலோகத்தை எப்படி வசப்படுத்துவது என்கின்ற வித்தையை நான் நன்றாக அறிந்திருக்கின்றேன். இதை என்னால் நன்றாக உணர முடிகிறது. எனது வேண்டுகோள் ஒன்றுதான். இப்பிரபஞ்சத்தில் எவர் தலை மீதும் நான் கை வைத்தால் அவர்கள் சாம்பலாகிவிட வேண்டும். அப்படியே ஆகட்டும். நானும் உன்னை போல் மகாதேவரின் ஒரு பக்தனாவேன். நான் அவரை தரிசிக்கவே கைலாயம் வந்துள்ளேன். இவனது எண்ணம் மிக கொடியதாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. இதை பற்றி நான் உடனடியாக தாயாருக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகட்டும், தாங்கள் இங்கேயே காத்திருங்கள். ஆனால் தாங்கள் ஏன் என்னை மகாதேவரை காண விடாமல் தடுக்கிறீர்கள்? நான் எனது மகாதேவரை தரிசிக்கத்தானே வந்துள்ளேன். நந்தி, மதுவும் கேடவனும் வேதங்களை கட்டுப்படுத்தி விட்டார்கள். ஆதலால் பிரம்மலோகம் ஞானமின்றி உள்ளது. ஞானமின்றி படைப்புகளை நிகழ்த்த இயலாது தேவி. அப்படியென்றால் வேதங்களை மீண்டும் பிரம்மலோகம் எடுத்து வராவிட்டால் பிரம்மதேவரை செயலற்று போய்விடுவாரா? படைப்புகளும் நின்று விடுமா? பிரம்மதேவா, நான் தங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். என்ன நிகழ்ந்தாலும் சரி, அந்த இரு அசுரர்களையும் அழித்து அந்த வேதங்களை மீட்டு பிரம்மலோகத்தை மீண்டும் நிறுவுவேன். மதுவும் கேடவனும் வேதங்களை கட்டுப்படுத்தி வைத்துள்ளனர். அதன் காரணத்தினால் அவர்களின் சக்தி பல மடங்கு பெருகிவிட்டது. அதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்கவே இயலாது. ஆதலால் அவர்களை அழிப்பதற்கு உம்முடைய சக்தி மட்டும் போதாது தேவி. நாம் அவர்களை அழிப்பதற்கு புதிய வழியை தேடியாக வேண்டும்.
தாயாரும் நாராயணரும் இதுவரை வரவில்லை. அவர்கள் நலமாகத்தானே உள்ளார்கள். இது நந்தியின் குரல் அல்லவா தமையா? உருவத்தை மாற்றிக்கொள்வது மட்டுமல்ல, மற்றும் வேறு பல வழிகளிலும் ஒருவரை எப்படி சூழ்ச்சி செய்து ஏமாற்றுவது என்பதை அறிவேன். அது மட்டுமல்ல கார்த்திகேயா, ஒரு மாவீரனான உன்னுடைய அடுத்த அடி இதுதான் என்பதை நான் அறிவேன். சற்று பொறு விநாயகா. நான் நன்கறிவேன். உண்மைக்கு சாட்சி வேண்டுமென்பது அவசியமில்லை. எனவேதான் எனது கௌரி யார் என்பதை நான் நன்கறிவேன். வணங்குகிறேன் மகாதேவா. வணங்குகிறேன் தாயே. தாங்கள் கவலைப்படாதீர்கள் தேவேந்திரா. என்னுடைய புஜங்களே இந்த சங்கீதத்தை வழங்குவதற்கு போதுமானதாகும். அப்படியென்றால் விழாவை துவக்கலாமா தாயே? ஒரு கணேசா, நாராயணருக்கு பானாசுரனின் வணக்கம். பானாசுரா, நான் அறிவேன். கைலாயத்திற்கு உன்னை விருந்தினராக என் தங்கை அனுப்பியுள்ளார். ஆனால் நீ கைலாயத்திலிருந்து திரும்பச் செல்வதே சாலச் சிறந்ததாகும். ஏன் இப்படி கூறுகிறீர்கள் சகோதரரே? பானாசுரன் கைலாயத்தின் விருந்தினர். தாங்கள் அவரை திரும்பிச் செல்லுமாறு கூறுகிறீர்கள்? இதிலிருந்து எவர் தடுக்கப் போகிறார்கள்? நானே இந்திரதேவா. வரமும் நானே, சாபமும் நானே, வினையும் நானே, எதிர்வினையும் நானே. நான் கைலாயத்தை மீண்டும் துறக்கப் போகிறேன். நான் மீண்டும் பிறப்பெடுப்பேன். ஒரு கன்னிப் பெண்ணான எனது மறுபிறப்புதான் இந்த பிரச்சனையின் தீர்வாகும். நான் பானாசுரனை அழிப்பேன். வேண்டாம் தாயே. நான் தங்களை
விட்டுவிட்டு சென்று விட்டால் நான் வேற எவரையும் சந்திக்க கூட மாட்டேன்.